Hi friends, welcome to Relax Recipes. இந்த வருஷம் ரம்ஜான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. ஒரு 18 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். 2 கிலோ அளவுக்கு ஜீரா சம்பா அரிசியும் 2.5 கிலோ அளவுக்கு மட்டனையும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் கொடுத்துருக்க இதே அளவுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு குலையாத பிரியாணி கிடைக்கும். இதில் தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை மட்டும் நீங்கள் கழுவுறதுக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி அளவு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மட்டன் எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க. மற்ற அளவுகள் எல்லாமே நான் தாளிக்கையில் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியாணிக்கு எப்போதுமே அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 200 ml அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 300 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். நெய் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பே லீவ்ஸ் இது மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 துண்டு பட்டை நல்ல ஒரு விரல் நீளத்துக்கு இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 15 கிராம்பு 15 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சாக்கில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கணும். ஒரு 10 பச்சை மிளகாய், நல்ல நீளமான பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்முருவலாக வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆச்சு அப்படின்னா பிரியாணியோட கலர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் இஞ்சியும் 100 கிராம் பூண்டு வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். நார்மலாக கிரேவிக்கு நம்ம ஈக்குவல் வச்சா கூட பிரியாணிக்கு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய்யில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசம் கிடைக்கும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரமான மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் தக்காளி வதக்கின பிறகு கூட சேர்க்கலாம். ஆனால் முதல்ல சேர்க்கல பிரியாணியோட கலர் நல்லாயிருக்கும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை. பிரியாணி மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்சு வச்ச பிரியாணி மசாலா தான். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். 1.5 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும். டீஸ்பூன் கணக்குனா 3 டீஸ்பூன். தக்காளி 600 கிராம் அளவுக்கு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 கட்டு அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 கட்டு புதினா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கையில் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பிரியாணிக்கு போதுமானா போதாது. நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னால் உப்பு சேர்ப்போம். இப்போ கிரேவிக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ஒரு 400 ml அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாட்டி நீங்கள் கூட ஒரு 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி தயிர் எல்லாம் சேர்த்து லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கறி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மட்டன் வாங்கியில் எப்போதுமே கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. எலும்பு கொழுப்பு இருக்க பீஸ் சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடியில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 கிலோ அளவுக்கு மட்டன். இது அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தா மட்டன் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டனில் ஏதாவது தயிர் மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போது நான் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கறி ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. ஏன்னா ரைஸோடு போட்டு வெந்து நம்ம தம் போடையில் கரெக்டாக வரும். 12 நிமிஷம் ப்ரெஷர் குக் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போல் வேக வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் வேக போடையில் அரிசியை கழுவி ஊற வச்சா போதும். அரிசியை முதல்லையே ஊற வைக்க வேண்டாம். ஜீரா சம்பா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். பாஸ்மதி 1 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும்.
மட்டன் கரெக்டான பதத்தில் வெந்துட்டு கிரேவியோட அளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக கப்பு வச்சு அளவு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவுக்கு ஒரு அளவுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி, அரை மணி நேரம் அரிசி ஊறி இருக்கணும். மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியை சேர்த்து அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்துக்கு 1.25 அளவுக்கு தண்ணி, மட்டன் தண்ணியோடு சேர்த்து தான் 1.25 தண்ணி. முதல்ல கிரேவியில் உள்ள தண்ணியை நீங்கள் அளந்து ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற தண்ணியை ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பேருக்கு செய்கிறீங்க, 2 கப் தான் அரிசி சேர்க்குறீங்கன்னா 2 கப் அரிசியை அதே அளவுக்கு நீங்கள் கப்பு வச்சே தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கோங்க. உப்போட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தூக்கலாக இருக்கணும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன், முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிரியாணி அப்படின்னா தயிரும் இருக்கணும், தக்காளியும் இருக்கணும், லெமன் ஜூஸும் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்ல தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பித்த பிறகு அரிசியை வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. சில பேர் எல்லா அளவும் கரெக்டாக போட்டால் கூட அரிசி குழஞ்சிருது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புது அரிசி அப்படின்னா சீக்கிரமாக குழஞ்சிடும். உங்களுக்கு கொஞ்சம் பழைய அரிசி அப்படின்னு சொன்னால் நின்று வேகும். நீங்கள் அதை கடையில் வாங்கிலேயே கேட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி செட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தத்துலேயே 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம தம் போட்டுக்கலாம். அடியோடு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு அடிக்கனமாக நல்ல ஒரு கனமான தோசைக்கல் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்னர் எடுத்து இன்னொரு பர்னர் மேலே வச்சுட்டு கூட நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு கூட தம் போடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும். தண்ணியே இல்லாமல் நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு ரொம்ப ட்ரையாக இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாம். மல்லி புதினாலாம் போட வேண்டியதில்லை, நெய் மட்டும் போட்டாலே போதும். நல்ல டைட்டான மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. மூடி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். தம் குறைஞ்ச தீயில் ஒரு 20 நிமிஷம், 15லேருந்து 20 நிமிஷம் கட்டாயம் இருக்கணும். தம் முடிஞ்ச உடனே அடுப்பை அணைச்சி வச்சுருங்க. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகிருக்கும். நான் வெயிட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கனமான பாத்திரத்தை போட்டு தம் போட்டிருந்தேன். தம் டைம்லாம் முடிஞ்சு 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜீரக சம்பா அரிசி குலையாமல் நல்ல உதிரியாக சாஃப்டாக குக் ஆகிட்ருக்கோம். ஓரத்துலேருந்து தம் உடச்சி விடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அவுட்புட் வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.